சாப்பிட்ற சாப்பாடை நிம்மதியான முறையில் உள்ள செல்ல விடாம எப்போது பார்த்தாலும் நெஞ்சத்தில் ஒரு பெரிய பாறாங்கல்ல திரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியது தான் கடன். ஒரு அவசிய தேவைக்காக அல்லது நிர்பந்தமான சூழ்நிலையில நாம வாங்கக்கூடிய இந்த கடன் நிம்மதியை அளிக்கக்கூடியதில் பெரும்பங்கு வகிக்கிறது சகோதரர்களே. அதனாலதான் அந்த கடன் வாங்கக்கூடிய வாசலையே நம்ம என்ன செஞ்சிடணும், ஆரம்பத்திலேயே அடைச்சிடணும். எந்த ஒரு சூழலிலும் இறைவா என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலே நான் செலவு செய்யக்கூடிய அளவுக்கு அதற்குண்டான ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்தி கொடு, பிறர்கிட்ட போய் நான் கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்காதன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல நம்ம துஆ செய்ய மறந்துடக்கூடாது. ஆரம்பத்திலே ஐங்கால தொழுகைகளை நம்ம கேட்கணும். சும்மா இருக்கும் போதெல்லாம் அந்த கடனை பற்றி உள்ள பயத்தில் நம்ம என்ன செய்யணும், அதிகமாக கேட்கணும். ஒரு பொருளாதாரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செஞ்சான்னு சொன்னால், இறைவா இந்த பொருளாதாரத்தில் என்னைக்குமே நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை கொடு, இந்த பொருளாதாரத்தின் மூலமாக என் மனைவி மக்கள் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நான் விரைவான முறையில் செலவழிக்கக்கூடிய தௌஃபீக்கை கொடு அப்படி நீங்கள் கேட்டு பாருங்களேன். அந்த மருத்துவ கஷ்டங்கள்லாம் வராது. நாம் எடுத்த எடுப்பில் அந்த பொருளாதாரத்தை பார்த்த உடனே ஏன்னு வாயை பொழந்துக்கிட்டு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் உள்ளே வச்சுருவோம். முதல்ல உள்ளே வைக்கும் போதே பிஸ்மி சொல்லி வைங்க. நம்மளுக்கு ஒரு லாபத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறானா, ஒரு பேங்க்ல நீங்க கட்டுறீங்களா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரப்பே இந்த பொருளாதாரம் என் பிள்ளைகள் என் மனைவி என் குடும்பத்தாருக்கு நல்ல விஷயங்களில் மட்டும் செலவழிப்பதற்கு நீ தௌஃபீக் செய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருங்க. கடனுடைய வாசல் அல்லாஹ் தஆலா டோரை லாக் பண்ணிடுவான். இது கண்டிப்பான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அற்புதமான துஆக்கள்ல அதிகமாக பயந்து கேட்டது இதுதான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஃமி வல் மக்ரம், யா அல்லாஹ் பாவம் செய்வதிலிருந்து பாதுகாத்துரு, கடனை வாங்குறதிலிருந்து பாதுகாத்துரு. இன்னொரு துவாவையும் கேட்டாங்க. சரி, இது விரிவை அஞ்சு நான் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லலை, ஆனாலும் துவாவை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹுல் வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹரி ரிஜால். இந்த இடத்துல நாம ஸ்கெட்ச் பண்றது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, மின் கலபத்தி தைனி வ கஹரி ரிஜால், கடன்கள் அதிகப்படியாக என்னிடத்தில் மேலாடுவதிலிருந்தும் அதே போல மக்களின் அடக்குமுறையிலிருந்து. லாஸ்ட்ல புலிஸ்டாப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் வைக்கிறாங்க. அப்ப கடன்றது ரொம்ப மோசமான ஒன்று, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி கடன் வாங்கக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லலை. ரப்புல் ஆலமீனால் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள்ல கடனும் ஒன்று. ஆனா பயந்து, அதாவது எப்படி இதை செய்யறது அனுமதி ஆனா செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி தான். மோஸ்ட்லி வாங்கவே கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, கடன் வாங்கக்கூடிய ஆட்கள்ல பெரும்பாலான ஆட்கள் எதுக்காக வாங்குறாங்கண்டா, நிர்பந்தத்திற்காகலாம் வாங்குறது கிடையாது, தங்களுடைய அதிகப்படியான ஆசைகள் நிறைவேறணுத்துக்காகத்தான் கடன் வாங்குறாங்க. நம்மள்ட்ட இருக்கிறது அந்த காலத்து டைனோரா டிவி, ஆஹாஹா இப்ப ஸ்மார்ட் டிவி வாங்கணும், பெருசா வாங்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் கடன் வாங்குறான். சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா, வீடு நல்ல வீடு தான், சொந்த வீடு தான், ஆனால் அந்த வீட்டில் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், கேரளா ஸ்டைலில் மேல் கூரையை நான் அமைக்கும் போது இப்படி வாங்குறவன் தான் நிறைய பேர். சாதாரண டைல்ஸ் போட்டால் நல்லா தான் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி டைல்ஸாக போடணும். இப்படி சகோதரர்களே, அதிகப்படியான ஆசைகளுக்காக கடன் வாங்குபவர்கள் தான் மிக அதிகம் சகோதரர்களே. நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்குறவங்க ரொம்ப அற்ப சொற்ப நபர்கள் தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையிலும் கூட அடுத்தவனுடைய வாசல்ல போய் நின்றக்கூடாது. படைத்தவா, உன்னுடைய வாசல்ல மட்டும்தான் நான் நிக்கணும். எந்த காலத்திலும் எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலும் உன் வாசல்ல நின்று நான் என்ன செய்யணும், பிச்சை எடுக்கணுமே ஒழிய அடுத்த வாசல்ல போய் நின்றுட்டு கடனை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு சொல்லிட்டு கேட்க கூடாதுன்ட்டு மனமாற துவா செய்யுங்க. அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். விசாலமான துவாக்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரத்யேகமா கூலியும் தருவான், ரெஸ்பான்ஸும் கொடுப்பான். உங்களுக்கு மனமுருகி கேளுங்க அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் கடனிலிருந்து என்னை பாதுகாத்துரு ரப்பேன்னு சொல்லிட்டு கேளுங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்துரு ரப்பேன்னு சொல்லிட்டு கேளுங்க, என் சந்ததியே கடன் வாங்குறதுல இருந்து பாதுகாத்துன்னு சொல்லி கேளுங்க. அதாவது ஹலாலாக்கப்பட்டது, ஆனால் ஹலாலாக்கப்பட்டதாக இருந்தாலும் டெரரானது, பயமானது. பாதுகாப்பு தேடணும், பாதுகாப்பு தேட வேண்டியது சகோதரர்களே. முகமது ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தில் மக்களை எல்லாம் அழைத்து, உங்களுக்கு நான் கடன் எதுவும் கொடுக்கணுமாப்பாட்டு பயந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா கடன்றது ரொம்ப மோசமானதுன்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்திருந்தாங்க. கடன் வச்சுட்டு அந்த சூழ்நிலையில வஃபாத் ஆயிட்டாருன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திற்கு அவரை இழுத்து செல்வதற்கு அந்த கடனே போதுமானதாக ஆகிவிடும். அதே போல ஊர்லையும் பலாய், உலகத்திலையும் நல்ல பேரோட அவன் இருக்க முடியாது. கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான் பாவி அப்படின்னு தானே சொல்லுவான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு என்ன கிழமை, சனிக்கிழமை, சனிக்கிழமையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிங்க. இந்த சனியை முடிச்ச கடன் நம்ம வாழ்க்கையில வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னையிலிருந்து எல்லா வக்திலையும் துவா செய்யுங்க, பிரத்யேகமா துவா செய்யுங்க, இரவுல படுக்க போகும்போது துவா செய்யுங்க. திரும்ப உங்களுக்கு நான் அந்த துவாவை சொல்லி தருகிறேன். படியுங்கள், எழுதுங்கள், மனனமிடுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். திரும்பவும் சொல்லுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம்.
அதை நான் உங்களுக்கு ஸ்கிரீனில் தெரிய வைக்கிறேன். அதை எழுதி திரும்ப 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 உச்சாடனம் செய்யுங்கள். உங்களுடைய நல்லதுக்காக மட்டுமே இது சொல்லப்படுகிறது. இந்த சேனலுக்கு முழு ஆதரவை தாருங்கள், பிறருக்கும் பரப்புங்கள். இது போன்ற சின்ன சின்ன நலிந்த சேனல்களை நீங்கள் பொலிவடைய செய்யும் போது நிறைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆசைகள் பிறக்கும். உலமாக்களுக்கு அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ட கண்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் ரஹமத்தை ஏற்படுத்துவானாக. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.